ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமா மாறி மாறி வேலை செய்யும் போது அவங்களுடைய உடல்ல ஒரு பாகம் அடிப்படும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாகம் அடிப்படும், அவங்கள சுத்தி இருக்கிற உறவுகள்ல ஒரு பாகம் பாதிக்கப்படும். அப்போ நம்ம உடம்பு எந்த காலத்துல இந்த தெய்வ தன்மையவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தன்மைய நமக்கு என்ன வேணுமோ அதை உள்வாங்கிற தன்மைக்கு அது வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போகலாம். அந்த குறிப்பிட்ட நாள்ல அவங்கள எந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த கோயிலுக்கு கொண்டு போனோம்னா அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் திடீர்னு நடக்கும். நமக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அந்த நடக்கிறதுக்கான சம்பவத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிடர் சக்திதாஸ் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சார் 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்ன்றது இருந்தது. அப்புறம் 25ல இருந்து 30 வயசுக்குள்ள கல்யாணம். இப்போ கரண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா 30 வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு. இப்போ 30 வயசுக்கு மேல போயிட்டா இதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க ஜோதிட ரீதியா வச்சிருப்பீங்களா? ஆமாங்க. அது இப்போ பொருந்துதா? இல்லைங்க, அப்படி கிடையாது. நீங்க எப்பனாலும் சரி உங்களுடைய மனோநிலை மாறும்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஆரம்பத்துல இந்த 25 வயசு அப்படின்னு. ஆனா உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நடந்தது 8 வயசுல பெண்களுக்கு நடந்தது. இதுல வந்து ஆண்கள் ஒரு பொருட்டே கிடையாது. எப்பவுமே ஆண்கள் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா பெண்கள் தான் வந்து இந்த கல்யாண வயசை தள்ளி போட்டுக்கிட்டே போனதுல ரொம்ப முக்கியமானவங்க. குறிப்பா பெண்களுக்கு வந்து 8 வயசு இருந்துச்சுன்னா பையனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு பாலிய விவாகமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து பருவமைது விட்டாலே போதுமானது, கல்யாணத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெதுவா கல்வி வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. 60, 70, 80கள்லாம் வரும்போது ஒரு 10th முடிச்சாதான் கல்யாணம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு 10வது நம்பர் ஒரு 15 வயசு. அப்புறம் +2 முடிக்கணும்னாங்க ஒரு 18 வயசு. இப்ப டிகிரி முடிக்கணும்ன்றாங்க 22 வயசு. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரி டபுள் டிகிரின்றாங்க. அப்ப 24 இல்லையா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷம் வேலை செய்யட்டும், குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டோம், காலத்தை புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப சூழ்நிலை எப்படி சொசைட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப 25 வயசு. பெண்களுடைய வயது அதிகமாக அதிகமாக, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு அடைய கல்வி வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் போக 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 இந்த திருமண வயதுன்றது தள்ளி போயிட்டே இருக்கு. இப்ப இன்னும் தாண்டி நான் வெளிநாடு போகணும், நான் செட்டில் ஆனாதான், அதாவது ஆம்பளைங்க தான் முதல்ல செட்டில் ஆனா கல்யாணம் பண்றதுன்னு சொன்னாங்க. இப்ப பெண்களே வந்து நான் வந்து ஒரு செல்ஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும், எனக்கு ஒரு ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும், சொசைட்டில நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அவங்களே தன்னுடைய கல்யாண வயசை மெதுவா 25, 28, 30 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதனால வேற வழியே இல்லாம ஆண்களுடைய வயது 35, 36, 40ன்னு போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் கூட கிரகங்கள் உங்களுடைய மனோநிலையை தீர்மானிப்பதில் ரொம்ப முக்கியமானவங்கயா இருக்காது. ஒரு சூரியன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உங்களுடைய தலைக்கும் உங்களுடைய இதயத்துக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் ரொம்ப முக்கியமானது. சந்திரன் சொல்லும்போது அது வந்து உங்களுடைய ரத்தத்துக்கும் உங்களுடைய மனசுக்கும் ரொம்ப முக்கியமானது. செவ்வாதான் வந்து நம்முடைய உடம்பு நேரா நிமிர்ந்து நிக்கிற எலும்புக்கு முக்கியமானது, அதோட தைரியத்துக்கு முக்கியமானது, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 2 விங்ஸுகளுக்கு முக்கியமானது. புதன் வந்து தோள்களுக்கு முக்கியமானது. குரு வந்து உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் ரொம்ப முக்கியமானது. சுக்கிரன் வந்து உங்களுடைய ஆசாபாசங்களுக்கும் சில ஹார்மோன் சுரப்பிகளுக்கும் ரொம்ப முக்கியமானது. சனி வந்து உங்களுடைய உடல் இயக்கத்துக்கு அவன் தான் முக்கியமானவன். ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சனி ரொம்ப முக்கியமானது. ராகு கேதுக்கள் அவங்க வந்து முன்ஜென்ம கர்மாக்கள்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல அவங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரகம்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா இந்த கிரகங்கள் எப்ப எது உங்கள் மேல ஆளுமை செலுத்துவதற்கு தொடங்குதோ அந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாற்றம். சில நேரங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து எலும்புல சம்பந்தமான பிரச்சனை வந்துச்சுன்னா தானாவே தைரியம் குறைய ஆரம்பிக்கும். மனோதிடம் அப்படின்றது ஒரு பக்கம், உடல் திடம் இல்லைன்னா மனோதிடம் தானா குறையும். அதையும் தாண்டி மனோதிடம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு மனோதிடம்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு பிடிவாதம்னு பேரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமா மாறி மாறி வேலை செய்யும் போது அவங்களுடைய உடல்ல ஒரு பாகம் அடிப்படும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாகம் அடிப்படும், அவங்கள சுத்தி இருக்கிற உறவுகள்ல ஒரு பாகம் பாதிக்கப்படும். இப்படித்தான் கிரகம் வேலை செய்யுது. இதை ஒட்டித்தான் இங்க எல்லா மாற்றங்களும் நடக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனோநிலையும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும்.
ஆமா இந்த கிரகத்தோட ஆளுமை இருக்குது, அதனால இந்த மாதிரி விஷயம் நடக்குது, கொஞ்ச நாளைக்கு இது அப்படித்தாங்க இருக்கும், ஓகே அது சரியா போயிடும் அப்படின்ற மனோநிலைக்காவது வரலாம். எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம இருட்டுல வந்து எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா ஒரு வெளிச்சம் வந்துடலாம். இல்ல சில நேரம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப ராத்திரி 12 மணிக்கு இருக்கிறவங்களுக்கு விடிய காத்தால 5 மணினா 4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. சிலருக்கு கரண்ட் போயிடுச்சா ஒரு 10 நிமிஷம் வந்துடும், அந்த 10 நிமிஷத்துக்குள்ள கூச்சல் போட்டு கச்சா முச்சால் அதை இதை பண்ணி இருக்கிறதெல்லாம் கீழே தள்ளி விட்டு செய்யலாம். ஆனா நமக்கு அந்த மனோபக்குவமும் மனோநிலையும் கரெக்டா இருந்தா நம்மளை சுத்தி பதட்டம் இல்லாம வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கிரகங்கள் என்ன செய்யுதுன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அதை தொடர்ந்து நாம எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது. அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையும் கொஞ்சம் சுகமாவும் ஸ்மூத்தாவும் போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நிச்சயமா. இப்ப வந்து 30 வயசுக்கு மேல திருமணம் பண்றவங்களுக்கு அவங்க என்னமோ ஜாலியா இருப்பாங்க, நம்ம மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த 30 வயசு கிட்ட வந்துட்டாலே பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உண்மைதான். என்னடா நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம், இத நீங்க இந்த கோயில் போங்க, இங்க இந்த விஷயம் பண்ணா உங்களுக்கு திருமணம் ஆகும், அவங்க பசங்களுக்கு திருமணம் ஆகும்னா என்ன விஷயம் பரிந்துரை செய்வீங்க? நான் சில நேரங்கள்ல இந்த காமாட்சி அம்மன் கோவில் அந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவேன், சில அம்மன் கோவில்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இந்த அம்மன் கோவில்கள் எல்லாமே வந்து ஒரு விதமான சக்தி நிலையிலேயே இருக்கும், அது உணர்ச்சி நிலையை கொஞ்சம் அப்படி லைட்டா மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ கல்லு மாதிரி இருக்கிற ஒருத்தரை இந்த அம்மன் கோவில்களுக்கு நீங்க போக சொன்னீங்கன்னா, அது வந்து எந்த அம்மனா வேணாக்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா கோவில்களிலும் ஏதோ ஒரு விதத்துல அந்த ஒரு சக்தி நிலை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, நாம அதை எப்படி உள்வாங்குறோம். அதாவது ஒரு விஷயம் எப்பவுமே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன், நான் பழைய சோறு சாப்பிட்டேன்னு கூட வச்சுக்குவோம், பழைய சோறு சாப்பிட்டேன் வந்துட்டேன், இல்ல ஒரு தயிர் சோறு சாப்பிட்டு வந்துட்டேன். உங்களை வந்து பார்த்த உடனே சார் என்ன சார் வாங்க 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு நீங்க சாப்பிட போறீங்க, என்ன கூட்டு போறீங்க. கூட்டு போய் பார்த்தா ஒரு 22 ஐட்டம் வாழை இலை வச்சு ஒரு பயங்கரமான விருந்தா இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? என் வயிறு நிறைஞ்சிருச்சு இல்ல, என் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆசை இருக்குதுன்னு சாப்பிடவும் முடியாது, ஆசையும் வராது. ஒருவேளை ஆசை வந்தா கூட ஆசைக்கு ஏதாவது தொடலாமே தவிர அதை முழுமையா அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம உடம்பு தான் வந்து அந்த விஷயத்தை உள்வாங்கிறதுல முக்கிய கருவி. நம்ம உடம்பு ஒரு கருவியா நினைச்சுக்கிங்க. இல்லைன்னா ஒரு எம்டி கப்பா இருந்தா நீங்க அதுக்குள்ள என்ன வேணா ஊத்தலாம். ஒரு ஃபுல் கப்பா இருந்தா அதுல எதுவுமே ஊத்த முடியாது, அது அப்படியே தான் இருக்கு, என்ன செஞ்சாலும் ஏதாவது வழியத்தான் போகுது. அப்போ நம்ம உடம்பு எந்த காலத்துல இந்த தெய்வ தன்மையவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தன்மைய நமக்கு என்ன வேணுமோ அதை உள்வாங்கிற தன்மைக்கு அது வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போகலாம். இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு மலை மேலதான் போகணும், இல்லைன்னா கடலோரத்துல தான் போகணும், இல்லைன்னா ஆத்தோரத்துல தான் போகணும், பெரிய கோயிலுக்கு தான் போகணும், 500 வருஷம் 2000 வருஷம் கோயிலுக்கு தான் போகணும்னு எந்த கட்டாயமுமே கிடையாது. உங்க ஊருக்கு பக்கத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட அந்த தன்மை கிடைச்சிடும். இப்ப தன்மை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு, அதை உள்வாங்கிற தன்மையில நாம இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். நம்மளால உள்வாங்கவே முடியல. ஒரு ஒரு அருமை நீங்க கேட்டதுதான், இந்த பெரியவங்களை வந்து ஆசைப்படுறாங்க, இவங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டிட்டு போனா ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு எம்டியா இருவாங்க. இது கிரகங்கள்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, கிரகங்கள் வேண்டாம், திதிகள்ல சொல்லும் போது அமாவாசையில வந்து நீங்க கொஞ்சம் விரதம் இருங்க அப்படின்னுவாங்க. அன்னைக்கு வந்து முழுசா இருக்கிற எந்த சாப்பாடும் சாப்பிடாதீங்க, உடைச்ச சாப்பாடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உப்புமா சாப்பிட்றது, இல்லைன்னா பொங்கல் சாப்பிட்றது, இல்லைன்னா கஞ்சி கூழ் இந்த மாதிரி போயிடுங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல உடம்பு தானே சுத்தம் படுத்தும், நம்மளை இயல்பாவே சுத்திகரிப்பு செய்யும். அதுக்கடுத்து ஏகாதசிக்கு விரதம் இருக்க சொல்லுவாங்க, அன்னைக்கு அதே மாதிரிதான் நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தம் பண்ணும். சஷ்டியில செய்ய சொல்லுவாங்க, சஷ்டியில செஞ்சா ஸ்ட்ரென்தன் ஆகும், ஒரு குறிப்பிட்ட பாகம் உடம்புல ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ அஷ்டமியில செய்ய சொல்லுவாங்க, அஷ்டமியில நேச்சுரலாவே உடம்புல இருக்கிற கழிவுகள் தானா வெளியே நீங்கும். அது கொஞ்சம் நமக்கு விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா போது ரொம்ப ஈஸியா அது நடந்துடும். அப்போ உடம்பு ஒரு குறிப்பிட்ட நாள்ல உள்வாங்குது, ஒரு குறிப்பிட்ட நாள்ல வெளித்தள்ளுது. ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு எப்ப இந்த விஷயத்த உள்வாங்குமோ அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போனா போதுமானது. டக்குன்னு அந்த தன்மை உடனே வந்துடும், உங்களுக்கு உடனே மாற்றம் ஏற்படும். ஒரு நண்பரை பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் வருது, ஒரு குழந்தைங்க விளையாடுறத பார்த்த உடனே நம்மளை தாண்டி நம்மளும் அப்படியே அவங்க ஏதோ செஞ்சாங்கன்னா நம்ம இங்க இருந்து அது மாதிரி செய்யற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவோம், கை காலெல்லாம் ஆட்டுவோம், பாவனை எல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த
தன்மை வெளிப்படணும், அதை அப்படியே உள்வாங்கி அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள்ல அங்க போகணும். அந்த குறிப்பிட்ட நாள் நம்ம ஜாதகத்துப்படி ரொம்ப கிளியரா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஜாதகம் யூனிக்கான ஜாதகம். அவங்களுடைய லக்னம் மாறும், நட்சத்திரம் மாறும், அப்புறம் கிரக நிலைகள் மாறும், எல்லாமே மாறி மாறி தான் வரும். அப்படியே அதெல்லாம் சிலருக்கு ஒரே மாதிரி வந்தா கூட மறுபடியும் அவங்களுடைய அந்த திதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறும். ஏதோ ஒரு விஷயம் மாறுதலா இருக்கும். அவங்க யூனிக்கான பர்சனா தான் இருப்பாங்க. அந்த யூனிக்கான பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் எல்லாத்தையும் உள்வாங்குற தன்மையும், சில நேரங்கள்ல மொத்தமா வெளித்தள்ளுற தன்மையும் இருக்கும். அப்ப அந்த தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு நாம அதை செயல்பட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட நாள்ல அவங்கள எந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த கோயிலுக்கு கொண்டு போனோம்னா அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் திடீர்னு நடக்கும். அது எப்படின்னா திடீர்னு நடக்கும். உள்ள போகும்போது வேற மாதிரி இருப்பாங்க, வெளியே வரும்போது வேற மாதிரி இருப்பாங்க. இப்ப நீங்க சொல்லும்போது சாரி ஃபார் இன்டரப்ட். இப்ப நீங்க கேட்கும்போது இன்னொரு டவுட் வருது. இப்ப அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்டது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு? இது பொதுவா நாம நிஜமா சொல்ல முடியறது இல்ல. ஓரளவுக்கு பொதுவான, அதாவது நம்ம ராசிகளை வச்சு நாம ஓரளவுக்கு எடுக்க முடியுது. ஆனா உண்மையில அந்த ஜாதகத்துலதான் அதுக்குரிய அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியோ இல்ல குறிப்பிட்ட நட்சத்திரமோ குறிப்பிட்ட திதியோ இது மாதிரி ஏதாவது ஒரு மிக்சடா அந்த ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த பிடிச்சிட்டா முடிஞ்சது. இன்னொன்னு இதுக்குத்தான்றத திருமணத்துக்கு தான் அப்படிங்கிறது இல்ல. நீங்க குழந்தை பேருக்கும் அதே மாதிரிதான். ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் உங்களுக்கு ஒரு கெட்ட காலம்னே வச்சுக்கீங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கெட்ட காலம்னா கூட டெய்லியும் கெட்டது நடக்குது. என்னைக்காவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் நடக்கும். அதே காலத்துல சில நல்ல விஷயங்களும் நடக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் நடக்கும். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களே அதை கண்டுபிடிச்சிட முடியுது அப்படின்னா அப்புறம் நம்ம மறுபடியும் ஜாதகத்தோடு தான் போகணும். அதே மாதிரிதான் நல்ல காலம் நடக்கும் போதும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சேர நல்லதான் நடக்கும். திடீர்னு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவாங்க, புது வேலை கிடைக்கும், அவங்க குடும்பத்துல யாருக்காவது கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, லாபம் அதிகமா வருது. இப்படி மொத்தமும் ஒட்டுக்காதான் நடக்கும். இத்தனையும் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த கல்யாணம் பண்ணவர் கீழே விழுந்து கை கால் உடைச்சிக்குவாரு, அடிபட்டுருவாரு, அவங்க வீட்டுல அப்பா இறந்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அந்த இடம் என்னன்னா ஒரு நன்மையை கொடுத்துட்டு ஒரு தீமையை ஏதாவது ஒரு இடத்துலயும் அங்க வச்சிருக்கும். அப்போ அந்த தீமையை செய்யக்கூடிய தினம் எது அப்படின்றதோ இல்ல நன்மை செய்யக்கூடிய தினம் எப்படின்றதோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்த்திடலாம். எங்க வந்தாலும் சரி, நமக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அந்த நடக்கிறதுக்கான சம்பவத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, வெளியே யாருக்கிட்டையுமே இல்லை. இன்னைக்கு உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குரிய தன்மை என்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி உங்ககிட்டயும் வேலை செஞ்சிருக்கோம். ஸோ நான் உங்களை பார்க்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க. நான் எங்கேயோ இருக்கிறவன் இன்னைக்கு இந்த ஸ்டுடியோல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த தன்மை என்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்குது, உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்குது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுல கூட நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். அது வேற. ஆனா அது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அப்சர்வேஷன்ல வச்சிருந்தா புரிஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு அப்சர்வ் பண்ண தெரியாது, அந்த டெக்னிக் தெரியாது அப்படின்னா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போயிட்டு இது எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு நான் எந்த நாள்ல செய்யணும். நம்ம இது இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். திருமணம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுக்கிறோம். குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு நாள் எடுக்கிறோம். ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு ஒரு நாள் எடுக்கிறோம். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு, வீடு கிரகப்பிரவேசம் போறதுக்கும் நாள் எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துக்குமே ஒரு தொழில் தொடங்கணும்னா நாள் எடுக்கும். சுப நிகழ்வு எதுனாலும் ஆமா, சுப நிகழ்வுகளுக்கு நாம ஒரு நாள் எடுக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு சுத்தி என்ன நல்லது நடக்குது, எல்லாம் கெட்டது நடக்குது, எது நாம தொட்டா அது துளங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. அந்த சில நாட்கள் நம்ம அவசரத்துக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா அது எந்த நாட்கள்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நாள்ல வேணுங்கிறத நம்ம செஞ்சுக்கணும். நீங்க 100 நாள் கோயிலுக்கு போறதுக்கு பதிலா ஒரே ஒரு நாள் கோயிலுக்கு போனா போதுமானது. சோ அந்த மாதிரி செய்யும் போது கூட உங்களால அந்த நன்மையை வாங்கிக்க முடியும். ஆனா அது அவ்வளவு டெக்னிக்கா செய்யணும். ஸோ அந்த டெக்னிக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாராகி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.